வைசாக புராணம் 22ஆம் அத்தியாயம். பாஞ்சால அரசரின் படைகள். பின்வரும் கதை நாரத முனிவர் அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு கூறியது. அரசர் ஸ்ருததேவர் ஸ்ருதகீர்த்தி அரசரிடம் கூறினார். பாஞ்சால அரசர் ஸ்ரீஹரியை கண்டு மகிழ்ந்து உடனே எழுந்து ஸ்ரீஹரியை வணங்கினார். ஆனந்த ஆவியை வெளியிட்டு கொண்டிருந்தார். பிரபஞ்சத்தை புனிதப்படுத்தும் கங்கையின் பிறப்பிற்கு காரணமான பகவான் ஸ்ரீஹரி புனித பாதங்களை அலம்பியதால் புனித நீரை தன்மீது பொழிந்தார். விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள், சந்தன மலர்கள், மலர் மாலைகள், தூபம், அமிர்த பிரசாதம், உடல், செல்வம் அனைத்தையும் ஸ்ரீஹரிக்கே அர்ப்பணித்தார். பண்டைய புருஷ நிர்குணன் ஒப்பற்ற மகாவிஷ்ணுவை இப்படி போற்றினார். அந்த பாஞ்சால அரசரின் புகழஞ்சலி அதன் சக்தி வாய்ந்த பொருளால் எழுதப்பட்டிருக்கிறது. பாஞ்சால அரசரை போல முன் கர்ம வினைகள் அனைத்தையும் இழந்து குரு மற்றும் பெரியோர்களின் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்த பாஞ்சால அரசரை போல நாம் அனைவரும் கடவுளின் தரிசனத்தை பெற விரும்புகிறோம். எனவே இந்த ஸ்தோத்திரத்தை படித்தால் ஆயிரக்கணக்கான வாசகர்களில் ஒருவருக்கு இறைவனின் அருள் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இதனை பக்தர்கள் கருணையுடன் பயன்படுத்தலாம். 24 தத்துவங்கள், 25 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் பகவான் ஸ்ரீஹரியின் 25 ஸ்லோகங்கள் ஒரு பொதுவான துதியாகும். இதன் பொருள் பின்வருமாறு. இறைவா, நீங்கள் எதிலும் ஆர்வம் காட்டவில்லை, எதுவும் கூறவில்லை. படைப்பாளர்களின் இறைவன், விட்டு கொடுக்காதே. நயவஞ்சகர்களில் உள்ள தத்துவாதிகள் படைப்பாளரை பற்றி அறியாதவர்கள். தத்துவ ஞானிகள் மாயாஜால குணங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள் மற்றும் விசித்திரமான கடவுளின் செயல்களைப் போல இல்லை. ஆசையற்ற இறைவனே, இதையெல்லாம் படைத்தவன் நீ. அவன் இந்த உலகத்தை படைத்து ரட்சிப்பவன், அழிப்பவன் நீயே. சுவாமி, எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவர் தாம். ஆனால் தேவாசுரர்களுக்கு இன்பத்தையும் துக்கத்தையும் உண்டாக்க சத்வகுணத்தை பாதுகாப்பதற்காக அவதரித்தாய். துர்மார்கரை இரக்கத்தோடு தண்டியுங்கள். நீங்கள் ரஜோகுணத்தில் அரக்கர்களை அடக்க விரும்புகிறீர்கள். உமது பாதம் பணிந்து அவர்களின் பாவங்களை கழுவுங்கள். அதை உங்கள் உள்ளத்தில் உணர்ந்தால் அது நல்ல செயல்களை தரும். சுவாமி, பெருமை, பக்தி இவற்றிற்கு ஆளான ஜீவராசிகள் உனது சொற்களை உண்பதுடன் சம்சாரம் என்னும் கால பாம்பினால் கட்டுண்டு துக்கங்களினால் பிறக்கின்றன, மூலம் துன்புறுத்தப்படுகின்றனர். ஒவ்வொரு பிறவியிலும் உனது பக்தியை மறந்து மறுபிறவியின் துக்கங்களை அதிகப்படுத்தி கொண்டு எலியை தின்னும் பலமான பூனியைப் போல வீடு வீடாக செல்லும் கேடுகெட்டவன் நான். எதுவும் தானம் செய்யவில்லை. உங்கள் கதைகளை நான் கேட்கவில்லை. அவர் சிறந்த சேவை செய்வதில்லை. இதனாலேயே என் ராஜ்யம் எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டது. என் ஆசிரியர்களை நினைவு கூர்ந்தேன். என் உறவினர்கள் என்னிடம் வந்து தங்கள் ஞானத்தால் என் துயரத்தை போக்கினார்கள். அவர்கள் தர்மார்த்த காம மோட்சத்தையும் ஸ்வர்க்கத்தையும் படைக்கும் வைசாக விரத தர்மத்தையும் போதித்தார்கள். அவர்கள் சொன்ன மங்களகரமான வைசாக மாத தர்மத்தை நான் கடைபிடித்தேன். எனவே எனக்கு ஸ்ரீஹரியின் அருள் உள்ளது. ஆதலால் துராத்மாவின் செல்வங்கள் மிகவும் வளமானவை. தீ, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, நீர், ஆகாயம், காற்று, மனம் ஆகியவை வானத்தை நுகரவில்லை. வைசாக மாத விரத காலத்தில் ஸ்ரீஹரியை மட்டுமே தியானித்தேன். சூரியனால் தேர்ச்சி பெறவில்லை. அவை நிலையானவை அல்ல. அனைத்தையும் விட்டு சிறிது நேரம் உமது பாதங்களை வணங்கினால் நான் விரும்பியதையே அடைவேன். சுவாமி, நீங்கள் சுதந்திரமானவர். யாருக்கும் அடிபணியவில்லை. விசித்திரமான சடங்குகள் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரையும் விட உங்களுக்கு வணக்கம். உமது மாயையில் மனைவி பிள்ளைகளின் ராஜ்யத்தின் முன் பயனற்றவனாய் நிற்கின்றேன் நான். முதல் கர்ம தோஷத்தை நீக்கி எல்லா பாபங்களையும் துடைத்த தூய பெண்ணின் தாமரையின் அடியில் நான் இருந்தபோது மகிழ்ச்சியை விரும்பி மமகாரத்திற்கு உட்பட்டு துன்பத்தை ஏற்படுத்திய மனைவியின் ஆசைகளால் நான் துன்புற்றேன். சுவாமி, நல்ல தூக்கம்,
இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. இன்ப ஆசை அதிகரித்து வருகிறது. எல்லா மனித பிறவிகளுக்கும் நீயே காரணம் என்று நான் நம்புகிறேன். உமது மகிமைகளிலும் இன்பங்களிலும் பிரியமான நான் உமது தாமரை பாதங்களை வணங்காமல் இன்ப ஆசையை அதிகரிக்கும் செயல்களை செய்கிறேன். யாருக்கும் எதுவும் கொடுக்கப்படவில்லை. சுவாமி, இறைவா, பிரத்யக்ஷமாகுங்கள். உமது சேவையை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். ஆனால் அதை செய்ய முடியவில்லை. அதனால் பிரபஞ்சத்தின் தலைவரே, நாங்கள் உமக்கு சேவை செய்யும் போது மட்டுமே உமது அருள் எங்களில் பிரகாசிக்கும். நல்ல மனிதர்களின் வருகையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் கடலின் பயம் ஒரு பசுவின் கால் போல சிறியது. மேலும் கடவுள் பக்தி உணர்வும் உள்ளது. தலைவரே, தமது முழு ராஜ்யமும் இல்லாமல் போனது நல்லது என்று நினைக்கிறேன். நிறைக்கு அழகு முனிவர்கள் தேவர்கள் பெறக்கூடிய அருளை பெறும் வாய்ப்பு பிரம்மதேவருக்கு உண்டு. தலைவரே, மன்னிக்கவும். உமது தாமரை பாதங்களை விடாமல். உமது பாதங்கள் மிகவும் பணிவானவை, ஜபத்திற்கு தகுதியானவை, எல்லையற்ற மகிழ்ச்சியை அளிப்பவைகள். அதனால் உந்தன் தாமரை பாதங்களை தவிர வேறு எதுவும் எனக்கு நினைவில் இல்லை. எனவே அரசனும் மகன்களும் அவரிடம் பணமும் அழியாத உடலையும் கேட்டனர். முன்பு போல் விரும்பத்தக்க உமது பாத சேவை எனக்கு வேண்டும். ஜெகநாதா, மகிழ்ச்சியாக இருக்க தமது பாதங்கள் எம்மை விட்டு நீங்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் பாதங்களில் ஆர்வம் காட்டுகிறேன். தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு அன்பு செலுத்துங்கள் என்று பகவான் கூறினார். தலைவரே, எம் மனம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதார விந்தத்தின் மூலத்தில் இருக்கட்டும். எனது வார்த்தைகள் ஸ்ரீ கிருஷ்ண கதையின் விளக்கமாக செயல்படட்டும். என் கண்கள் உம்மை உமது வடிவில் பார்க்கட்டும். எனது காதுகள் உங்களின் கதைகளை மட்டுமே செவிமடுக்கட்டும். உமது காணிக்கையை எனது நாவு உண்ணட்டும். உமது தாமரை பாதங்களின் வாசனையை என் மூக்கு நுகரட்டும். உமது பக்தர்களின் சந்தன வாசனைகளும் எனது மூக்கு நுகரட்டும். இறைவா, உனது கோவிலை துடைக்கும் வேலையை என் கரங்கள் செய்யட்டும். தெய்வங்களில் சிறந்தவரே, உங்களுக்கு வணக்கம். உங்கள் கதைகளை கேட்கும் ஆசை, அதன் மீது எனக்குள்ள பற்றும் என் மனதை நிரப்பட்டும். உங்களின் எண்ணங்களால் என் மனம் மகிழ்வடையட்டும். உங்கள் கதைகளை நினைத்து என் நாட்களை நான் கழிக்கிறேன். உங்கள் வீட்டிற்கு வரும் மனிதர்கள் உங்கள் நினைவை கேட்டு கடந்து செல்லட்டும். உங்கள் பேச்சின்றி ஒரு கணமும் செல்லக்கூடாது. ஆண்டவரே, பிரம்ம பதவி வேண்டாம், மன்னராட்சி இல்லை. லட்சிப்பை தேடுங்கள். எனக்கு தமது பாத சேவை மட்டுமே வேண்டும். லக்ஷ்மி தேவியும் பிரம்மதேவரும் தங்களின் பாத சேவையையே விரும்புகிறார்கள். ஆனால் உங்கள் பாத சேவை அவர்களுக்கு எளிதானதல்ல. அரிதான தமது பாத சேவையை மட்டும் விரும்புபவர்களை அருள்வீராக. இவ்வாறு பாஞ்சால அரசரால் துதிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணர் தாமரை போன்ற திருக்கண்களால் வந்து மகிழ்ந்தார். ஓ பக்தனே, நீ என் பக்தன் என்றும் ஆசைகளால் கரைப்படாதவன் என்றும் நான் அறிவேன். எனவே தேவர்களால் கூட பெற முடியாத வரத்தை நான் உனக்கு தருகிறேன். 10,000 ஆண்டுகள் நீண்ட ஆயுள், செல்வங்கள் கிடைக்கும். உன் மீது எனக்கு அசையாத பக்தி உண்டு. கடைசியில் விடுதலை கிடைக்கும். நீ செய்த இந்த துதியினால் நான் திருப்தி அடைந்து என்னை போற்றியவர்களிடம் பந்தனத்திலிருந்து விடுபடுவேன். சந்தேகமில்லை. அக்ஷய திருதியை திதி அன்று உனக்கு நான் தோன்றிய நாளை என்னை துதித்த என் பக்தர்களுக்கு நித்திய முக்தியாக நான் இருப்பேன். எக்காரணம் கொண்டும் வைகாசி ஸ்நானம் செய்தோருக்கு அது பக்தியின் காரணமாகவோ அல்லது நிர்பந்தத்தின் காரணமாகவோ அல்லது கெட்ட வார்த்தையின் காரணமாகவோ புத்தியும் முக்தியும் கிடைக்கும். இந்த அக்ஷய திருதியை திதியன்று குலதெய்வங்களுக்கு சிரார்த்தம் செய்தால் முடிவில்லாத செழிப்பு உண்டாகும். இந்த அக்ஷய திருதியை திதி மிகவும் மங்களகரமானது. இதற்கு இணையானது எதுவுமில்லை. இன்று செய்யும் புண்ணியங்கள், பூஜை, தானம் சிறியதாக இருந்தாலும் நித்திய பலனை தரும். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிராமணனுக்கு கோதானம் கொடுத்தால் அவன் சகல செல்வங்களும் பொழிந்து நிரந்தரமாக முக்தி பெறுவான். சகல பாவங்களையும் போக்கி விருஷபாதனை செய்பவன் அகால மரணம் அடையாமல்
கால மரணம் நீங்கி நீண்ட ஆயுளை பெறுவான். வைசாக மாத விரதம் தானம் செய்பவர்களுக்கு பிறப்பு, இறப்பு, நோய், பயம், சகல பாபங்களும் நீங்கும். வைசாக மாதத்தில் செய்யப்படும் வழிபாடு இறைவனுக்கு பிரியமானது என்பதால் அடுத்தடுத்த மாதங்களில் செய்யும் வழிபாடு எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை. வைசாக மாதம் மாதவ மாதம் எனப்படும். இதிலிருந்தே எனக்கு மாதம் என்றால் எவ்வளவு பிடிக்கும் என்பது புரியும். எல்லா அறங்களையும் பிரம்மச்சரியத்தையும் துறந்தவர்கள் வைசாக மாத விரதத்தின் பயனால், அப்படியானால் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். வைசாக மாத விரதம் தான தர்மம் செய்பவர்கள் துறவு, சாங்கிய யோகம், யாகங்கள் செய்ய முடியாத என் அருகாமையை அடைகிறார்கள். பிராயச்சித்தம் இல்லாத ஆயிரம் பெரும் பாவங்களை செய்தவர்களோ, வைசாக மாத விரதத்தை அனுஷ்டித்தவர்களோ எல்லையற்ற புண்ணியத்தை பெறுவார்கள். என் பாதங்களின் நினைவால் அவர்களை காப்பாயாக. பாஞ்சால அரசரே, உங்கள் குருக்கள் காட்டில் கூறியதை பக்தி ஸ்ரத்தையுடன் பின்பற்றினீர்கள். என் அன்பு மகள், அதனால்தான் நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தோன்றினேன். நான் உங்களுக்கு பல வரங்களை தந்திருக்கிறேன் என்று கூறி எல்லோரையும் பார்த்து கொண்டே கூறினார் ஸ்ரீஹரி. பாஞ்சால அரசர் ஸ்ரீஹரி அனுகிரகத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் பெரியவர்களை மதித்து முழு பக்தியுடன் நீண்ட காலம் அரசாட்சி செய்தார். ஸ்ரீஹரியை தவிர வேறு யாரையும் வழிபடவும் இல்லை, வணங்கவும் இல்லை. தன் மனைவியின் மகன்களை விட ஸ்ரீமன் நாராயணரை தான் அதிகம் விரும்புவதாக அவர் கூறினார். மனைவி, மகன்கள், மகள்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து பல முறை வைசாக மாத விரதமும் தொண்டும் செய்தார். நீண்ட கால ஆனந்தத்திற்கு பிறகு இறுதியாக ஸ்ரீஹரியின் அருகாமையை அடைந்தார். இந்த சிறந்த கதையை கேட்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு ஸ்ரீஹரியின் அருகாமையை பெறுவார் என்று ஸ்ருததேவ அரசர் ஸ்ருதகீர்த்தி அரசரிடம் கூறினார். இப்படித்தான் நாரத முனிவர் வைசாக மாத மகிமையை அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு விளக்கினார். வைசாக புராணத்தின் 22வது அத்தியாயம் நிறைவடைந்தது.